நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் என்னோட பைக்ல ரீசெண்டா ஷீல்டுக்கு வந்து ஸ்டிக்கரிங் பண்ணணும்னு சொல்லிட்டு. அது என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா, நீ பைக் பார்க்கிங்ல விட்டு காலேஜுக்கு போனாங்க. மறுபடியும் காலேஜ் விட்டு ரிட்டர்ன் வந்து பார்த்தா பைக்ல வந்து ஸ்கிராட்ச் விழுந்திருக்கு. இது யார் போட்டாங்கன்னு எதுன்னு எனக்கு தெரியல. இது யாரோ வேணும்னு போட்டுருக்காங்க. பைக் ஸ்டிக்கரிங் பண்ணி 2 நாள் தான் ஆகுது. 2 நாள் கூட ஃபுல்லா அவ்வளவு 1.5 நாள் தான் ஆயிருக்கு. நான் மறுபடியும் அதே கடைக்கு எடுத்துட்டு போயிட்டு ஏதாச்சும் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு வந்து பேட்ச் ஒர்க் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா அது வந்து தெரியும் பரவாயில்ல அப்படின்னு கேட்டாங்க. பரவாயில்ல நான் பண்ணி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். என்ன பண்றது, 2000 ரூபாய் கொடுத்து நான் ஓட்டினேன். 2 நாளே வந்து பிரிச்சு போட முடியல. அதனால தான் பேட்ச் ஒர்க் பண்ண சொல்லிட்டேன். நான் சத்தியமா சொல்றேன், நான் அங்க நேர்ல பார்த்ததுமே எனக்கு கண்ணே கலங்கிடுச்சு. என்னடா இது இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து நேற்று கட் பண்ண அந்த பிட் வந்து தனியா இருந்தது. அந்த பிட் வச்சு தான் மறுபடியும் பேட்ச் ஒர்க் பண்ணோம். இந்த ஸ்டிக்கர் வாங்குறதுக்கு 2 வாரம் ஆயிடுச்சு. ஏன்னா ஆர்டர் போட்டு தான் வாங்கணும். 2 ஷீல்டுக்கு ஒட்டி லாஸ்ட் மீதி இருந்தது மட்டும் தான் இப்போ நம்ம வந்து பேட்ச் ஒர்க் பண்ணிருக்கோம். உங்களுக்கு ஏதாச்சும் டிஃபரன்ஸ் தெரியுதா இல்ல கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணி விடுங்க. அதே போல உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ யார் வண்டியுமே வந்து நீங்க ஸ்கிராட்ச் பண்ணி விடாதீங்க. அது வந்து அவங்களுக்கு எவ்வளவு கஷ்டப்படுதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியாது. மேல கோவம் இருந்தா கூட நீங்க நேர்ல போய் பேசிக்கலாம். ஆனா பைக் மேல மட்டும் காட்டவே காட்டாதீங்க. நான் வந்து யாருமே தப்பு சொல்லல. யாரும் மத்தவங்களை கஷ்டப்படுத்தாதீங்கன்னு தான் சொல்றேன். அடுத்து